நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவின். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ், பிபிஎம், ஏபிபிஎம். ஜிடிஎஸ்னா டெவா சேவாக், பிபிஎம்னா போஸ்டல் மாஸ்டர், ஏபிபிஎம்னா அசிஸ்டன்ட் போஸ்டல் மாஸ்டர். சோ இந்த 3 பணியிடங்களுக்கு 30,000 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கு 10th தான் தகுதி அடிப்படையில வச்சிருக்காங்க. சோ இதோடைய முழு அப்டேட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ தகுதியின் அடிப்படை என்னென்ன, அதே மாதிரி ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, ஈச் அண்ட் எவ்ரி டேப் எவ்ரி காலம் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் ஈஸியா உங்களுக்கு தெளிவா விளங்கும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இனிமே நம்ம வாட்ஸ்அப், Facebook, இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஎன்இபிக்கு படிக்கக்கூடிய மெட்டீரியல் புரிவினம் டிஏ கொடுக்கிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட வாரியாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கிறோம். இதே மாதிரி இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங் கொடுக்கிறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு 32,438 காலி பணியிடங்களுக்கு தேவையான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் அப்டேட் பை ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். அஞ்சல் துறையில் 21,413 காலி பணியிடங்கள். 10ஆம் வகுப்பு முடித்திருந்தால் போதும். மாதம் 29,380 சம்பளம். இந்திய அஞ்சல் அலுவலகத்திற்கான ஆள்சேர்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜிடிஎஸ் ஆள்சேர்ப்பு 2025 அறிவிப்பு ஜிடிஎஸ் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சற்று முன்பு வெளியாகியுள்ளது. இதில் மொத்தம் 21,413 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழுள்ள இந்திய அஞ்சல், ஜிடிஎஸ், பிஎம்பி, ஏபிஎம்பி ஆகிய பதவிகளுக்கு மொத்தம் 21,413 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2,292 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமின் டாக் சேவாஸ், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என 21,413 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு 18 வயதிலிருந்து 40 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 ஆண்டுகள், பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு 10 ஆண்டுகள், பிடபிள்யூடி மற்றும் ஓபிசி பிரிவினர்களுக்கு 13 ஆண்டுகள், பிடபிள்யூடி மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 15 ஆண்டுகள் என வயது வரம்பில் தளர்வுகள் அளிக்கப்படுகிறது. இதற்கு சம்பளமாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பதவிகளுக்கு ரூபாய் 10,000 முதல் 24,470 வரையிலும், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பதவிகளுக்கு 12,000 முதல் 29,380 வரையும் சம்பளமாக வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இந்தியன் போஸ்ட் GDS online.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. இதற்கு இந்தியாவின் பழமையான மற்றும் மிகப்பெரிய சேவை துறையான இந்திய அஞ்சல் துறையில் இளைஞர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு தேர்வு கிடையாது. 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே பணி நியமனம் வழங்கப்படும். அஞ்சல் துறையில் 21,413 கிராமிய அஞ்சல் பணியாளர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2,292 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க இந்தியா போஸ்ட் online.gov.in என்ற இணையதள முகவரிக்கு செல்லவும். இந்த பதவிக்கான விண்ணப்ப செயல்முறை ஆன்லைன் மூலமாக மட்டுமே நடைபெறும். இந்தியா போஸ்ட் GDS online.cept.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்.
இந்த பதவிக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். வயது தகுதி 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இருப்பினும் SC/ST பிரிவுகளுக்கு 5 ஆண்டுகளும், OBC பிரிவுகளுக்கு 3 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு உண்டு. இதற்கான சம்பள விபரம் BPM எனப்படும் தபால் அலுவலர் பதவிக்கு ரூபாய் 12,000 முதல் 29,380 ரூபாய் வரைக்கும், ABPM எனப்படும் உதவி தபால் அலுவலர் பதவிக்கு 10,000 முதல் 24,470 ரூபாய் வரையும் சம்பளமாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் முறை: இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க இந்தியா போஸ்ட் GDSonline.gov.in என்ற இணையதள பக்கம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பதவிகளுக்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/2/2025 ஆகும். விண்ணப்பங்களில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் 6/3/2025 முதல் 10/3/2025 வரை மாற்றம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவுக்கு 100 ரூபாயும், SC/ST மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. இதற்கான தேவையான ஆவணங்கள்: பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், விண்ணப்பிக்கும் நபரின் கையெழுத்து, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ். இதற்கு விண்ணப்பிக்க இந்தியா போஸ்ட் GDSonline.gov.in என்ற இணையதள பக்கத்திற்கு செல்லவும். ஸ்டெப் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற விருப்பத்தை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 2 அதன் தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிக்கும் பக்கம் திரையில் தோன்றும். அதில் உங்களுடைய கட்டாய விவரங்களை உள்ளிட வேண்டும். முதலில் உங்களுக்கென்று தனித்துவமான போன் நம்பர் வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஒரு தனித்துவ இமெயில் வேண்டும். பின்னர் விண்ணப்பதாரரின் பெயர் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் இருப்பது போல இருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அப்பா பெயர், பிறந்த நாள், பாலினம், ஜாதி, 10ஆம் வகுப்பில் எந்த வட்டாரத்தில் தேர்ச்சி பெற்றீர்கள், தேர்ச்சி பெற்ற வருடம் போன்றவை இடம்பெற வேண்டும். போன் நம்பர் மற்றும் இமெயிலை சரிபார்க்க வேலிடேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதனை கிளிக் செய்து தரவுகளை உறுதி செய்ய வேண்டும். கடைசியாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை அதில் உள்ளது போலவே உள்ளிட்டு சப்மிட் செய்ய வேண்டும். ஸ்டெப் 3 அடுத்த கட்டமாக ஆதார் எண் மற்றும் இதர விவரங்களை உள்ளிடுவதற்கான பக்கம் திரையில் தோன்றும். அதில் ஆதார் எண், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான குறிப்பு, 10ஆம் வகுப்பில் படித்த மொழி, ஏற்கனவே வேலையில் உள்ளவரா, அப்படியென்றால் தடையின்மை சான்றிதழ் எனப்படும் NOC உள்ளதா போன்ற கேள்விகள் இடம்பெறும். அதற்கு தகுந்த பதில்கள் அளித்து புகைப்படம் மற்றும் கையொப்பம் பதிவேற்ற வேண்டும். புகைப்படத்தின் அளவு 50 kbக்கு கீழ் இருக்க வேண்டும். கையொப்பத்தின் அளவு 20 kbக்கு கீழ் இருக்க வேண்டும். ஸ்டெப் 4 அதன் பின்னர் நீங்கள் உள்ளீடு செய்த விவரங்கள் திரையில் தோன்றும். உங்கள் விவரங்களை சரிபார்த்து கொண்டு கீழ் உள்ள பாக்ஸை கிளிக் செய்து சப்மிட் கொடுக்கவும். ஸ்டெப் 5 ஆன்லைன் விண்ணப்பம் திரையில் தோன்றும். அதில் உங்களின் பெயர், அப்பா பெயர், பாலினம், பதிவு எண், பிறந்த நாள் மற்றும் ஜாதி சான்றிதழ் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கும். அதன் கீழ் உங்கள் வீட்டு முகவரி தகவல்களை உள்ளீடு செய்ய வேண்டும். வீட்டு முகவரியை பொறுத்தவரை கதவு எண், தெரு பெயர், பகுதி, மாவட்டம் மற்றும் அஞ்சல் குறியீடு போன்றவற்றை உள்ளிட வேண்டும். நிரந்தர முகவரிக்கும் அதையே கொண்டு பூர்த்தி செய்யலாம். தொடர்ந்து அதன் கீழ் கல்வி தகுதி பற்றிய விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். எந்த போர்டில் படித்தீர்கள் என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும். ரிசல்ட் டைப்பில் மார்க்ஸ் என்று பதிவிடவும். அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பதிவிடுவதற்கான கட்டங்கள் திறக்கும். அதில் நீங்கள் எடுத்த மதிப்பெண்களை சரியாக பதிவிடவும். மொழித் தேர்வில் தமிழ் மொழியை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பின்னர் சேவ் அண்ட் கண்டினியூ என்ற இடத்தை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 6 எந்த பகுதியில் உங்களுக்கு வேலை வேண்டும் என்று தேர்வு செய்வதற்கான பக்கம் திரையில் தோன்றும். அதில் சர்க்கிள் தமிழ்நாடு என்றும் டிவிஷன் அப்ளைங் ஃபார் என்ற இடத்தில் உங்களுக்கு ஏற்ற பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் உள்ளீடு செய்த முகவரியில் அடிப்படையில் உங்களுக்கான டிவிஷன் காண்பிக்கப்படும். ஸ்டெப் 7 நீங்கள் தேர்வு செய்யும் பகுதியை பொறுத்து பணியிடம் காலியாக உள்ள தபால் நிலையங்களில் பட்டியல் காட்டப்படும். அதில் நீங்கள் விருப்பப்படும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். குறைந்தபட்சம்